அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு சமூக நல விடுதியின் அறையில் ஒரு மாணவனை சில மாணவர்கள் தாக்கிய விவகாரத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்களை விடுதியிலிருந்து நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் தலைமையிலான குழு ஏற்கனவே ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த மாணவர்களை அந்த விடுதியிலிருந்து நீக்கி ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் இணைந்திருக்கிறார். பூபேஷ், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சோதரி. ராமநாதபுரம் அம்மா பூங்கா அருகே செயல்பட்டு வரக்கூடிய அரசு சமூக நல விடுதியில் ஒரு மாணவரை 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவரை அங்கிருந்த சில மாணவர்கள் இணைந்து தாக்கிய வீடியோ காட்சியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ காட்சி குறித்த செய்திகள் வெளியான நிலையில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் தாலோன் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலில் அந்த வீடியோ காட்சி அதே போல விசாரணையின் அடிப்படையில் அந்த மாணவனை தாக்கிய மாணவர்களை அந்த விடுதியில் இருந்து நீக்கம் செய்தும் ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் அம்மா பூங்கா பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு சமூக நல விடுதியில் பயின்று வரக்கூடிய மாணவர்களில் ஒருவரை சிலர் தாக்கிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இதற்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாது இதில் தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்களை ஆட்சியர் நீக்கியிருக்கிறார். மேலும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதனை துரிதமாக விசாரித்து உரிய நடவடிக்கை விரைவாக எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரத்தில் இந்த மாணவர்கள் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் விசாரணை அதே போல அந்த மாணவர்களை நீக்கி இருக்கக்கூடிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.